Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையம் குமரன்குன்று முருகன் கோயில் அரசு புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாக கூறி அதில் உள்ள சாமி சிலைகளை அகற்றிவிட்டு கோயிலை அதிகாரிகள் இடித்தனர். இதனால் பக்தர்கள் கொதிப்படைந்துள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. கோயில் இடிப்புக்கு பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செல்வமுத்துக்குமரன் திருக்கோயில் அப்பகுதி மக்களின் குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோயிலாகும். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோயிலுடன் தொடர்புடைய கோயில் இது. இந்த நிலையில் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழிவாங்குவதற்காக இன்று இந்த பழமையான திருக்கோயிலை காவல்துறையை வைத்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது. திமுக அரசின் இந்த இந்து மத விரோத தரங்கெட்ட நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இந்து கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பொதுமக்கள் தலைமுறையாக வழிபட்டு வரும் பழமையான கோயில்களை தொடர்ந்து இடித்துக் கொண்டிருக்கிறது. யாரை திருப்திப்படுத்த இது போன்ற இந்து மத விரோத செயல்பாடுகளை நடத்துகிறது திமுக? செல்வமுத்துக்குமரன் திருக்கோயிலை இடிப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் மீது காவல்துறை நடத்திய பலப்பிரயோகம் காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட அப்பாவி பக்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். போலி மதச்சார்பின்மை பேசி தொடர்ந்து தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமைகளை பறித்து கொண்டிருக்கும் திமுக தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது. பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என அண்ணாமலை கூறியுள்ளார். காடீஸ்வரா சுப்பிரமணியம் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கண்டித்துள்ளார். மதச்சார்பின்மை என்னும் போர்வையில் கோயிலை காக்க வந்த பக்த கோடிகளை தாக்குவது, குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற மறுப்பது, அறுபடை வீட்டை சுடுகாட்டுடன் ஒப்பிடுவது, திருத்தேரோட்டத்தில் வைத்து பக்தர்களை வசைபாடுவது, கோயிலுக்கு செல்வதை அநாகரிகம் என்று இழிவுபடுத்துவது, அடிப்படை அறிவின்றி சனாதன தர்மத்தை கொடூர நோய்களுடன் ஒப்பிடுவது என தொடர்ந்து இந்து விரோத போக்கை கைவிடாது தூக்கி பிடிக்கும் திமுக அரசு தனது இந்து மத வெறுப்பாலேயே மண்ணை கவும், கோயிலை காக்க வந்தோரை தாக்கும் திமுக அரசு தூக்கி எறியப்படும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.